இதோட அதிமுக கதை அவ்வளவுதான் அப்படின்னு அண்ணாமலை பாஷையில் நான் சொல்ல விரும்பல. அது அவ்வளவு சுலபம் அல்ல. நான் ஒரு பத்திரிகையாளராகவும் சரி, அதிமுக வரலாற்றை கடந்த சில பத்தாண்டுகளாக பார்த்துக்கிட்டு வரவேங்கிற முறையிலும் சரி, எந்த தலைவரும் இவ்வளவு வெளிப்படையா இந்த வார்த்தையை பயன்படுத்தினதே கிடையாது. 25 இடங்களில் அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றியை பெற்றிருக்க முடியும். இந்த கூட்டணி முறிவுக்கு அடிப்படை முதல் காரணம் அண்ணாமலை தான். அவர் பயன்படுத்திய துடுக்குத்தனமான வார்த்தைகள் தான். அதை கண்டிக்க பிஜேபி மேலிடமும் தவறியதும் இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் தான் அங்கே ராமநாதபுரத்தில் அதிமுக டெபாசிட் இழக்குது. ஓபிஎஸ் சுமார் 3 லட்சம் வாக்குகளை வாங்குறாருன்னா அது சுலபத்தில் கடந்து போகிற வரி அல்ல. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு பெரும் சரிவை சந்திச்சிருக்குது. குறிப்பாக பல இடங்களில் 3வது இடம், ஒரு சில இடங்களில் டெபாசிட் கூட காலியாக இருக்குது. இதை எப்படி பார்க்கறது? ஏன்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். ஸோ எப்படி எடுத்துக்கிறது? படுதோல்வி என்பது அதிமுகவுக்கு புதிதல்ல. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஏற்கனவே ஒரு 40க்கு 40 தோற்றிருக்கிறார்கள். கடந்த தேர்தலையும் கூட ஒரு இடத்தை தவிர மீது அத்தனை இடங்களிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் தான். விஷயம் அதுவல்ல. ஜெயலலிதா காலத்தில் இவ்வளவு பெரிய தோல்வியை தழுவிய நேரத்தில் கூட சுமார் 30% ஒட்டி தான் வாக்கு சதவீதம் அவர்கள் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கு குறைவா போனதில்லை. அதனால இந்த முறை 25%க்கும் கீழாக போனால் எடப்பாடியுடைய தலைமை பண்பு மீது கேள்வி வரும். அவருடைய நடவடிக்கைகள் சரிதானா என்ற கேள்விகள் எழுப்பப்படும் அப்படின்னு நான் பல நேரங்களில் சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு அந்த அணி 23% வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. இதோட அதிமுக கதை அவ்வளவுதான் அப்படின்னு அண்ணாமலை பாஷையில் நான் சொல்ல விரும்பல. அது அவ்வளவு சுலபம் அல்ல. இந்த தோல்விக்கு பிறகும் நான் சொல்லுவேன் அதிமுக பெரிய இயக்கம் தான். ஆனால் அந்த பெரிய இயக்கத்தை வெற்றி பாதையை நோக்கி திருப்பணும்னா அந்த 23 எப்படி 33 ஆக்கணுங்கிற சவாலான பணி எதிர காத்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கு அதிமுக. 25,000 ரூபாய் தானே சார், அதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்கிற விஷயம் இல்லை. ஒரு அதிமுக தொண்டனும் ரத்தம் கொதிக்கிற அளவுக்கான விஷயம் தான் நான் சொல்லுவேன். எங்கேயாவது ஒரு இடத்துல கன்னியாகுமரியில, அந்த பக்கம் ஓசூர்ல இப்படிதான் சட்டமன்ற தேர்தல்கள்ல சில நேரங்கள்ல அதிமுக டெபாசிட் இழந்திருக்கே தவிர நாடாளுமன்ற தேர்தலில் 8 இடங்கள் 9 இடங்கள்ல டெபாசிட் இழந்த வரலாறு கிடையாது. தலைநகர் சென்னையிலே 2 இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்காங்க. மத்திய சென்னை, தென் சென்னையிலையும். ஊரறிஞ்ச முகம் ஜெயவர்தன் 5 ஆண்டுகள் எம்பியா இருந்தவர். அவர் அங்கே டெபாசிட் இழந்தது அவருடைய குற்றம் மட்டும் அல்ல. அதிமுகவுக்கு இதுவரை வாக்களித்தவர்கள் இந்த முறை வாக்களிக்க தயங்கி இருக்கிறாங்க, வாக்களிக்க மறுத்தாங்க. அதனாலதான் சுமார் 2 லட்சம் வாக்கு வங்கியுடைய பிஜேபி இன்னைக்கு 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்றேன். ஸோ தங்களை நோக்கி தன் தலைமையை நம்பி தன் அணியை நம்பி மக்களை வாக்களிக்க செய்கிற அந்த வாய்ப்பை தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடி இழந்து விட்டார். ஒரு மெகா கூட்டணி அமைப்பு ஒன்று சொன்னார், அது அமையாதனால தொண்டர்களே சோர்ந்து போனாங்க. நான் சொல்லலை, எடப்பாடியே சொன்னார். ஒரு 10 மாவட்ட செயலரை அழைச்சி வச்சு நீங்க அம்மா காலத்துல வேலை செஞ்ச மாதிரி வேலை செய்யலை, இப்படியெல்லாம் இருந்தா எப்படி சரியா இருக்கும்னு கண்டிப்பு கலந்த குரலில் ஒரு தலைவனுக்கே உரிய அந்த ஒரு உரிமையில கடமையில அதை சுட்டி காட்டியவர் எடப்பாடி. அந்த சோர்வு தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக தொண்டர்களுக்கு வந்துடுச்சு. இதையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இந்த நிலையில இருந்து அவர் மீளணும்னா பெருந்தன்மை கலந்த சுய பரிசோதனை எடப்பாடி செய்ய வேண்டியது அவசியம். அது என்ன பெருந்தன்மைன்னா, நேற்று அறிக்கையில 2 வரிகள் நான் கவனிச்சதை பார்த்தேன். இந்த தேர்தல் முடிவுகளை பத்தி எடப்பாடி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி அணுவது என்பதற்கான பாடத்தையும் படிப்பினையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் ஒரு பத்திரிகையாளராகவும் சரி, அதிமுக வரலாற்றை கடந்த சில பத்தாண்டுகளாக பார்த்துக்கிட்டு வரவேங்கிற முறையிலும் சரி, எந்த தலைவரும் இவ்வளவு வெளிப்படையா இந்த வார்த்தையை பயன்படுத்தினதே கிடையாது. படிப்பினை என்கிற வார்த்தையை எந்த தலைவரும் சுலபத்துல சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில வரவேற்க தகுந்த அளவுல எடப்பாடி அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். மனப்பூர்வமாக அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் அந்த படிப்பினையை செயல் வடிவத்தில் காட்ட அவர் முயற்சிக்கணும். அதை மனதில் கொண்டு, அந்த பாடத்தை மனதில் கொண்டு எப்படி செயல்புரிது என்பதற்கு அடிப்படை தேவை பிடிவாதத்தை விடணும், பெருந்தன்மையை காட்டணும். எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்ட அந்த பாடம் அப்படிங்கிறது எது? சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பிரிஞ்சு போய் தனியா நிக்கிறது அதை சொல்றாரா, இல்ல பாஜக விட்டு விலகினதை சொல்றாரா? இந்த தேர்தலில் சசிகலா ஒரு பேசு பொருளாக இல்லை, அவரும் அரசியல் களத்தில் நேரடியா இல்லை. அவர் சொல்றதுல நீங்க சொன்ன 2 விஷயங்கள் இருக்கலாம். நாம் யாரை நீக்கினோமோ, யாரை சேர்த்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னோமோ, அந்த ஓபிஎஸும் தினகரனும் ராமநாதபுரத்திலையும் தேனியில 2ஆம் இடம் வாங்கியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய சுமை அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் அந்த 2 தொகுதிகளிலும் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த உண்மை அவருடைய மனதை சுட்டு இருக்கலாம். ஒரு உணர்வுள்ள அதிமுக தொண்டன் என்கிற முறையில அந்த இதயம் சுட்டாதான் அந்த நிஜமான தொண்டன்னு சொல்ல முடியும். ஒருவேளை எடப்பாடிக்கு அது நினைவுக்கு வந்திருக்கலாம். 2வது,
தீர்மான வடிவிலேயே தலைமை கழகத்துல ஒரு கூட்டத்தை போட்டு தீர்மானம் நிறைவேற்றி எல்லோரையும் ஆச்சரியப்படத்தக்க வகையில ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகவே பிஜேபி அணி விட்டு விலகிய மிகப்பெரிய முடிவை எடப்பாடி எடுத்தார். அதற்கான பலன் தனக்கு கிடைக்கணும்னா சிறுபான்மையினர் தன்னை நம்பி வாக்களிக்கணும்னு எதிர்பார்த்தா பேசுகிற அத்தனை மேடையிலையும் நான் நிஜமாகவே பிஜேபி விட்டு வந்துட்டேன், இந்த தேர்தலில் மட்டுமல்ல 26 சட்டமன்ற தேர்தலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார். அப்படி சொல்லியும் கூட சிறுபான்மையினர் இந்த முறை அதிமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. ஸோ அதிலும் கூட அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் நாம அதையெல்லாம் கசப்புகளை தள்ளி வச்சுட்டு ஒருவேளை கூட்டணி சேர்ந்திருந்தா இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் எதை உணர்த்திருக்கு தெரியுமா? 15 தொகுதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பிஜேபியும் வாங்கிய வாக்குகளை சேர்த்தால் திமுகவை விட அதிகமா வாங்கியிருக்காங்க. மேலும் 6 தொகுதிகளை கணக்கெடுத்து பார்த்தா அந்த வித்தியாசம் 50,000க்குள்ளதான் வருது. கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் அரித்மேட்டிக் படி மட்டுமே அவர்கள் வெற்றியை சுவைத்திருக்க முடியும். கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து வேலை பார்த்திருந்தா 25 இடங்களில் அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றியை பெற்றிருக்க முடியும் அப்படின்னு ஒருவேளை இன்னைக்கு எடப்பாடிக்கு தோணி இருக்கலாம். அதுவும் ஒரு விஷயமா அந்த வரிகள்ல இருந்திருக்கலாம்னு பாக்குறேன். இந்த நேரத்துல இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த கட்சியவே, அதிமுகங்கிற கட்சியவே சிதைக்கணும்னு நினைச்சவர் அண்ணாமலை தான், இவ்வளோ சிக்கலுக்கும் இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம நிக்கிறதுக்கு காரணமும் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பழிய தூக்கி அண்ணாமலை மேல போட்டிருக்காரு. அப்ப அதிமுகவுக்கு பிரச்சனை பாஜக இல்லையா, இல்ல இனியாவது பாஜக நெருங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? தமிழ்நாட்டுல அதிமுக அணிக்கு 0 இடங்கள் கிடைக்கலாம், அதிகபட்சம் 2 இடங்கள் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெருவாரியான நபர்கள் சொன்ன எக்ஸிட் போல் முடிவு வெளியில வந்த உடனே எனக்கு வகுரெல்லாம் எரிஞ்சிருச்சு, 2 நாளா நான் சரியா சாப்பிடலன்னு வெளிப்படையா ஒத்துக்கிட்டவர் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். அவர் தான் இன்னைக்கு இந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு தேர்தல் முடிவுகளை பார்த்திருப்பார். நான் என்னென்ன மாதிரியே அவரும் ஓட்டுகளை கூட்டி பார்த்திருப்பார். அடடா, ஒரு அற்புதமான வாய்ப்பு விட்டுட்டோமேன்னு நிஜமான ஒரு தொண்டராக அவருக்கு சில விஷயங்கள் தோணிருக்கலாம். இன்னைக்கு நிதிஷ்குமாருக்காகவும் சந்திரபாபு நாயுடுக்காகவும் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறாங்களே பிஜேபியினர், எப்ப டெல்லிக்கு வருவாங்க, எப்ப இந்த அரங்கத்துக்கு வருவாங்க, ஆலோசனை தொடங்கலான்னு. அது போன்ற ஒரு எதிர்பார்ப்பை எடப்பாடியை பார்த்து அவர்கள் காத்திருக்கக்கூடிய சூழலை நம்ம கைவிட்டுட்டோமே. அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தால் 10ல இருந்து 15 இடங்கள் அதிமுக ஜெயிச்சிருக்கும். இன்னைக்கு டிமாண்ட் பண்ணி நாம சில துறைகளை வாங்கியிருக்கலாம், தமிழ்நாட்டு நலனுக்கு பாடுபட்டிருக்கலாம், அதிமுக வளர்ச்சியை உறுதிப்படுத்தி இருக்கலாம், எதிர்காலத்துல கொஞ்சம் நல்லாவே வச்சிருக்கலான்ற அந்த ஒரு ஆற்றாமையின் காரணமாகவும் யதார்த்தத்தின் அடிப்படையிலும் கூட உதயகுமார் இதை சொல்லியிருக்கலாம். அவர் சொன்ன கோர் பாயிண்ட் நிஜம்தான். இந்த கூட்டணி முறிவுக்கு அடிப்படை முதல் காரணம் அண்ணாமலை தான். அவர் பயன்படுத்திய துடுக்குத்தனமான வார்த்தைகள் தான் அதிமுகவின் தலைவர்களை பற்றி. அதை கண்டிக்க பிஜேபி மேலிடமும் தவறியதும் 2வது காரணம். 3வது காரணம் தான் துணிச்சலாக முடிவெடுத்த எடப்பாடியினுடைய அந்த விலகல். தன்னோட செல்வாக்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி களத்துல ஏற்கன ஓபிஎஸ் இது வரைக்கும் பெருசா தேர்தல் அரசியல்ல பெருசா இது வரைக்கும் தோற்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி தோற்காத ஒரு ஓபிஎஸ் இந்த முறை ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? வெற்றி என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. தோல்விக்கான வாய்ப்புகள் மிக நிறையவே இருக்கு. அப்படிங்கிற நேரத்துல கூட தனக்குன்னு என்ன சின்னம்னு தெரியாது, கட்சி பெயர் கிடையாது, சுயேட்சைன்னா நம்மளை கொண்டு எந்த இடத்துல வைப்பாங்க, அந்த மெஷின்ல 2வது மிஷினா 3வது மிஷினா எத்தனை பேர் போட்டியிட போறாங்க, இது எதுவுமே தெரியாத போது நான் களத்தில் இறங்குகிறேன்னு சொன்னதே ஒரு தலைமை பண்புக்கு தேவையான அடிப்படை பண்புன்னு நான் அப்போதே அதை பாராட்டினேன். ஓபிஎஸ் இல்லை, இந்த முடிவை எந்த தலைவன் எடுத்திருந்தாலும் என்னுடைய பாராட்டு அவர்களுக்கும் தான் பொருந்தும். அப்படி முடிவெடுத்து சுமார் 3.5 லட்சம் வாக்குகளை 2வது மெஷின்ல 22வது வருஷம் 24வது வருஷம் பலாப்பலருக்கும் பார்த்து போடுங்கன்னு சொல்ல வச்சு, கிராமங்கள் நிறைந்த அந்த ராமநாதபுரம் தொகுதியில பல பேருக்கு அதை புரிய வச்சு அதை ஏத்துக்கிட்டு 3.5 லட்சம் வாக்குகள் வாங்குறது சாதாரண விஷயம் அல்ல. ஓபிஎஸ் பின்னாடி 4 பேர் கூட இல்லைன்னு எடப்பாடி உள்ளிட்ட அமைச்சர்கள், இதே ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சொன்ன போது, அப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த 4 பேர் கூட இல்லாத ஓபிஎஸ்க்கு பயந்தோ ஏதோ ஒரு காரணத்தினாலோ 5 ஓபிஎஸ்களை தயார்படுத்தி 55 பேர் அதுக்கு ரெடி பண்ணி வழிமொழியறதுக்கு அனுப்பி வச்சு இவ்வளவும் பண்ண பிறகும் அங்கே ராமநாதபுரத்துல அதிமுக டெபாசிட் இழக்குது. ஓபிஎஸ் சுமார் 3 லட்சம் வாக்குகளை வாங்குறாருன்னா அது சுலபத்தில் கடந்து போகிற வரி அல்ல. அதிமுகவின் அரசியலில் விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை எடப்பாடி எந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்ரோச்ல எடுத்துக்கிறார், எந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு அந்த விவகாரத்தை சுயபரிசோதனை பண்ணி பார்க்கிறாருங்கிறதுல தான் அதிமுக எதிர்காலமும் அதுவும் ஒரு பாயிண்டா அமையும் நான் சொல்லுவேன். 2 விஷயம். அதிமுகவோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்னு, ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு இனி ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? தேர்தல் கூட்டணிகள் முடிவாவதற்கு முன்பாகவே அல்லது பிஜேபியுடன் இருந்து நாம் விலக போறோம்னு அந்த முடிவை அதிகாரப்பூர்வமாக எடுப்பதற்கு முன்பாகவே சில முன்னாள் அமைச்சர்கள் இப்ப அவசரப்பட்டு நம்ம எடுக்க வேண்டாம், அண்ணாமலை நம்ம வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம், நம்ம டெல்லி மேலிடத்தோடு பேசிக்கலாம், கடைசி அவரோட போய் சொல்லிட்டு வரும் அப்படிலாம் சொல்லி டெல்லிக்கு பயணமான கதையும் நம்ம எல்லாம் அறிஞ்சதுதான். அப்படியெல்லாம் சொல்லியும் கூட எடப்பாடியுடைய பிடிவாதம் அல்லது தன்னம்பிக்கை அவர்கள் தனித்து களம் கண்டாங்க.
அதுல 9 தொகுதிகளில் நம்ம சொன்ன மாதிரி டெபாசிட் போச்சு. 12 தொகுதிகளில் பிஜேபி 2ஆம் இடம் வந்திருக்கு, அதிமுக 3ஆம் இடம் போயிருக்கு. நம்மளுடைய வாக்கு வங்கி முதல் முறையாக 25% கீழே 23 குறைஞ்சிருக்கு. இந்த உண்மைகளை எல்லாம் நினைச்சு பார்க்கிற அதிமுக தொண்டர்கள், முக்கிய நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் எடப்பாடியிடம் ஒரு குரலை உயர்த்த, அந்த குரலை ஒலிக்க செய்ய வாய்ப்பு இருக்கு. அது கழக குரல்னு நான் சில நேரங்களில் பயன்படுத்தினேன். அந்த கழக குரல் அதிமுக பிளவுக்கு வழிவகுக்காது, மாறாக ஒற்றுமைக்கான தொடக்க புள்ளியா இருக்கும்னு நான் சொன்னேன். இனிமேலாவது கொஞ்சம் உங்களுடைய பிடிவாதத்தை தளர்த்துங்க அண்ணன், சில முடிவுகளை வேற மாதிரி எடுங்க, கலந்து பேசி எடுங்க, எங்களுடைய பேச்சை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சில தலைவர்கள் துணிச்சலாக கருத்துக்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு எழுந்திருக்கு. சில பாடங்களையும் படிப்பினையும் நமக்கு கத்துக் கொடுத்திருக்குன்னு என்னைக்கு எடப்பாடி சொன்னாரோ அப்ப இந்த குரல்களையும் அவர் வரவேற்க தயாரா இருக்கிறார்னு ஒரு பத்திரிகையாளர் நான் எதிர்பார்க்கிறேன். அதிமுகவுடைய எதிர்கால வளர்ச்சிக்கும் அதுதான் நல்லதா இருக்கும். எடப்பாடி என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.